ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவே, எங்கள் பாவங்களை மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதை நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். மூன்றாவது, இயேசு பிறந்ததை குறித்து தியானித்து இந்த 10 மணியிலே நம்மிடம் யாரெல்லாம் ஜெபிக்க கேட்டுக்கொண்டார்களோ, நாம் யாருக்கெல்லாம் ஜெபிப்போம் என வாக்கு கொடுத்தோமோ, நம்முடைய ஜெப உதவி யாருக்கெல்லாம் தேவை அவர்களுடைய கருத்துக்கள் அனைத்தையும் இறைவன் நிறைவேற்றி கொடுத்து வழிநடத்தும்படியாக மன்றாடுவோம். எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். நரக நெருப்பில் இருந்து எங்களை மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதை நடத்தியருளும். மதி இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். நான்காவது, இயேசு கோவில் காணிக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டதை குறித்து தியானித்து இந்த 10 மணியிலே இன்றைய நாளில் 2வது நவநாளை சிறப்பிக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும், அவர்கள் குடும்பங்களுக்கு தேவையான அருளையும் ஆசீர்வாதத்தையும் பொழிந்து குடும்பங்களில் சமாதானம் நிலவும்படியாகவும், குடும்பங்களில் உள்ள ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்து வழிநடத்தும்படியாகவும், அவர்கள் செய்கின்ற தொழிலை ஆசிர்வதித்து முன்னேற்றத்தை கண்டு அவர்களை ஒவ்வொரு நாளும் நேரிய பாதையில் வழிநடத்தி செல்லும்படியாக மன்றாடுவோம்.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருளிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவன் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவன் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவன் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவன் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவன் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவன் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவன் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவன் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவன் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவன் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும். எல்லாரையும் உலக பாதையை நடத்தியருளும். மதி இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். 5வது காணாமல் போன இயேசுவை கோவிலில் கண்டடைந்ததை குறித்து தியானித்து இந்த 10 மணியிலே நம் திருத்தலத்தின் வளர்ச்சிக்காகவும் நம் பங்கு மக்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டும் என்றும் அவர்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும்படியாகவும் நமது திருத்தலத்தை நாடி வந்து ஜெபித்து செல்கிற ஒருவரின் கருத்துக்கள் நிறைவேறும்படியாக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, எமது பெயர் தூயது என போற்ற பெருக. எமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பாராக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் என்னுலக பாதையில் நடத்தியருளும். யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். முதன்மை வானதூதரான புனித மைக்கேலே, வானதூதர்களான புனித கபிரியேலே, ரஃபேலே, திருத்தூதர்களான புனித பேதுருவே, பவுலே, யோவானை, நாங்களே துணை பாவிகளாயிருந்தாலும் நாங்கள் இப்பொழுது வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி மன்றாட்டுகளையும் அச்சிஷ்ட தெய்வ மாதாவின் பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஜெபமாலையின் பலனாக பாவிகள் மணந்திரும்படியாகவும், உத்திரிக்க நிலை ஆன்மாக்கள் வேதனை குறைந்த மோட்சம் சேரும்படியாகவும் இப்பொழுது நாங்கள் வேண்டிக் கொண்ட அனைத்து கருத்துக்களும் உமக்கு சித்தமானாலும் இந்த மகனிடம் பரிந்து பேசி அவற்றையெல்லாம் எங்களுக்கு அருளாக பொழிந்தருளும்படியாகவும் இடம் மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, எமது பெயர் தூயது என போற்ற பெருக, எமது ஆட்சி வருக. உமது திருவுளம் இன்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பாராக. ஆமென்.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறைவன் கொடுத்த இந்த மகிழ்ச்சியான நாளில் வார்த்தை வழியாக உயிர் வாழும் நம் இறைவனை தம் வாழ்க்கையாகவே மாற்றிக்கொண்ட புனித பிரான்சிஸ் சேவியர். இவர் சிறந்த செல்வந்தர். அந்த செல்வத்தை கொண்டு பாவ வாழ்க்கை வாழ்ந்தவர். அப்படிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து உலகையே நீ ஆதாயம் ஆக்கிக் கொண்டாலும் அதனால் உனக்கு கிடைக்கும் பயன் என்ன என்ற இறைவார்த்தையை கேட்டு தன்னை நினைத்து தன் பாவங்களுக்காக மனம் வருந்தி உண்மையான இறைவனின் அன்பில் தன்னையே இணைத்து கொண்டார். ஒரு புனிதமான வாழ்க்கை வாழ்ந்தார். அவரைப் போலவே நாமும் இறைவார்த்தையை கேட்டு நம் பாவங்களுக்காக மனம் வருந்தி நம்மை நாம் மாற்றிக்கொண்டால் நாமும் கூட ஒரு புனிதமான வாழ்க்கையை வாழ முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நமக்கு தர வேண்டியும் இன்றைய நாளில் 2ஆம் வார நவநாளை சிறப்பிக்கும் அன்பிய குடும்பங்களுக்காகவும் மற்றும் குழந்தை இயேசுவின் பக்தர்கள் அனைவருக்காகவும் இத்திருப்பலியில் இணைந்து மன்றாடுவோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அற்புத குழந்தை இயேசுவினுடைய பக்தர்களே, அற்புத குழந்தை இயேசுவை மகிமை செய்ய 9 வார சிறப்பு நவநாளை நாம் மேற்கொண்டிருக்கிறோம். அதன் 2வது வாரம் அற்புத குழந்தை இயேசுவை மகிமை செய்ய புனிதர்களின் வழியில் கிறிஸ்துவ வாழ்வு என்ற தலைப்பிலே சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை சிந்திக்க ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நமக்கு வழங்க வருகை தந்திருக்கின்றவர் அருட்தந்தை மார்ட்டின் அடிகளார். புனித ஆசீர்வாதப்பர் ஆலயம் ஆசீர்வரம் பங்கு தந்தை. ஆகவே உங்களது பெயராலும் எனது பெயராலும் அவரை வருக வருக என வரவேற்போம். வெல்கம் ஃபாதர். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே அவருடைய கருத்துக்களுக்காகவும் அவருடைய பங்கின் கருத்துக்களுக்காகவும் மேலுமாக அற்புத குழந்தை இயேசுவை நாடி வர ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பக்தர்களுடைய கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் அற்புத குழந்தை இயேசுவின் வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாகவும் இத்திருப்பலை நாம் ஒப்புக் கொடுத்து செபிப்போம். மேலுமாக இத்திருப்பலியானது குழந்தை இயேசு அன்பியம் இளையராஜா அன்னம்மாள் குடும்பத்தார் மற்றும் குழந்தை இயேசு அன்பியம் ராஜமாணிக்கம் ஹெர்மலின் பிரீரிஸ் குடும்பத்தார், பவுல் அன்பியம் பிச்சை ஜூலிரிட்டா மேரி குடும்பத்தார், லூர்து மாதா அன்பியம் ஜெயகாந்தன் சத்யா மேரி குடும்பத்தார் இக்குடும்பங்களுக்கு இறைவன் கடந்த ஆண்டு முழுவதுமாக செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் அவர்களுடைய கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் இத்திருப்பலை நாம் ஒப்புக் கொடுத்து செபிப்போம். மேலுமாக இத்திருப்பலியானது காரைக்குடி அற்புத மேரி குடும்பத்தார் கருதுபடி அற்புத குழந்தை இயேசு வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாகவும் பேரப்பிள்ளை நல்ல முறையில் படிக்கும்படியாகவும் சின்னதாராபுரம் லியோ விஜி குடும்பத்தார் கருதுபடி நன்றியாகவும் A to Z ஸ்கூல் யூனிஃபார்ம் தொழில் வளர்ச்சிக்காகவும் விக்டர் அறக்கட்டளை வளர்ச்சிக்காகவும் சின்னதாராபுரம் எட்வின் மெர்லின் குடும்பத்தார் கருதுபடி நன்றியாகவும் நினைத்த காரியம் நிறைவேறும்படியாகவும் ஜான்சன் அனிதா குடும்பத்தார் கருதுபடி அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் காஸ்பல் இண்டஸ்ட்ரீஸ் கருதுபடி நன்றியாகவும் திருச்சி காட்டூர் வில்லியம் சூசன் கிறிஸ்டினா குடும்பத்தார் கருதுபடி குடும்பத்தில் மரித்த மற்றும் யாரும் ஆன்மாக்களின் ஆண்மையினை பாற்றிக்காகவும் சிசி காலனி ஆரோக்கியசாமி வளர்மதி குடும்பத்தார் கருதுபடி நன்றியாகவும் அன்பரசி இமல்டா குடும்பத்தார் கருதுபடி மகனின் படிப்பிற்காக உடல் சுகத்திற்காகவும் அந்தோனி சாமி குடும்பத்தார் கருதுபடி இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும்
இத்திருப்பலை நாம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். மேலுமாக இன்றைய நாளிலே எத்தனையோ குடும்பத்திலிருந்து திருப்பலியிலே பங்கெடுக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த குடும்பங்களுக்கு இறைவன் செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் அவர்களுடைய கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும், குறிப்பாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தேவைப்படுவது குழந்தைகளுக்கு, முதியவர்களுக்கு, நோயாளர்களுக்கு. ஆனால் அவர்கள் இந்த நாட்களிலே ஆலயத்திற்கு வர முடியாமல் தவிக்கின்றார்கள். அற்புத குழந்தை இயேசு அவர்களை நிறைவாய் ஆசீர்வதித்து இக்கால சூழ்நிலைகளை மாற்றி கொரோனா காலத்திலிருந்து முழுமையாக ஆண்டவர் அற்புத விதமாக மாற்றி அமைக்க புதிய மகிழ்ச்சியோடு புதிய ஆண்டை நாம் துவங்குவதற்கு இறைவனுடைய அருளும் ஆசிரும் அற்புத குழந்தை இயேசு நமக்கு தருவார் என்ற நம்பிக்கையில் இத்திருப்பலை நாம் ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். மேலுமாக இந்த நேரத்திலே யூடியூப், ஃபேஸ்புக் வழியாக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பங்கெடுக்கின்ற அந்த குடும்பத்தினருக்கும் இங்கு இருக்கின்ற ஒவ்வொருவரின் தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் இத்திருப்பலை நாம் ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். இந்த நேரத்திலே 2வது நவநாளை நாம் துவங்கி இருக்கின்றோம். அதன் அடையாளமாக குத்துவிளக்கு ஏற்றி ஆண்டு ஒளியாம் இறைவனுடைய ஒளியின் வழியிலே நாம் புனிதர்கள் கிறிஸ்துவை ஒளியாக கொண்டு அவர்கள் தங்களுடைய வாழ்வை வளமுறை செய்தார்கள், ஆண்டவருடைய பாதையில் நடந்தார்கள். அதே போல கிறிஸ்துவின் ஒளியாம் இறைவா என்ற பாடலை பாடி அருட்தந்தை அவர்கள் ஒளி ஏற்றுவார்கள். அந்த ஒளியில் நாமும் நடப்போம். புனிதர்கள் வழியில் கிறிஸ்துவ வாழ்வை கண்டடைவோம். சகோதர சகோதரிகளை தூய பரிநினைவுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, தம் ஆடுகளுக்காக தம் உயிரை கையளிக்கும் புனித ஜோசவாத்தை நிரப்பிய தூயாவியாரே, உமது திரு அவையில் தூண்டி எழுப்ப உம்மை வேண்டுகின்றோம். அப்புனிதரின் பரிந்துரையால் நாங்களும் அதே தூயாவியாரால் வலுப்பெற்று எம் சகோதரர் சகோதரிகளுக்காக உயிரை துறக்க அஞ்சாதிருப்போமாக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறை மக்களை ஆயத்தப்படுத்தவும் தம் மறைவுடலை கட்டி எழுப்பவுமே கிறிஸ்து எங்களை ஏற்படுத்தினார். திருத்தூதல் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 1 முதல் 7 மற்றும் 11 முதல் 13 வரைய. சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கின்றேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே. அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே, திருமுழுக்கு ஒன்றே. எல்லாருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே. அவர் எல்லாருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லாருக்குள்ளும் இருப்பவர். கிறிஸ்து கொடுக்க விரும்பும் அளவுக்கேற்ப நம் ஒவ்வொருவருக்கும் அருள் அளிக்கப்பட்டுள்ளது. அவரே சிலரை திருத்தூதராகவும் சிலரை இறைவாக்கினராகவும்
வேறு சிலரை நற்செய்தியாளராகவும் ஆயர்களாகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். திருத்தொண்டாற்ற இறை மக்களை ஆயத்தப்படுத்தவும் கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்பவும் இவர்களை அவர் ஏற்படுத்தினார். அதனால் நாம் எல்லோரும் இறைமகனை பற்றிய அறிவிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டை அடைவோம். கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெருமளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைவோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கின்றேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கின்றேன். உன் அன்பன் இயேசுவே நான் இருக்கின்றேன், உன் அன்பன் இயேசுவே நான் இருக்கின்றேன், உன் அன்பன் இயேசுவே அருகில் இருக்கின்றேன், உன் அன்பன் இயேசுவே அருகில் இருக்கின்றேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கின்றேன். ஆவியாய் எனதன்பை மறந்து நீ சென்றாலும், பாவியாய் எனதன்பை மறந்து நீ சென்றாலும், பரிவுடனே தேடி நான் அணைத்துக் கொள்வேன். உன்னை பரிவுடனே தேடி நான் அணைத்துக் கொள்வேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கின்றேன். சோதனையால் வேதனையால் சோர்ந்து நீ துவண்டாலும், சோதனையால் வேதனையால் சோர்ந்து நீ துவண்டாலும், அன்னையால் அரவணைத்தே காத்திடுவேன். உன்னை அன்னையால் அரவணைத்தே காத்திடுவேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கின்றேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கின்றேன். உன் அன்பன் இயேசுவே
என் அன்பில் நிலைத்திருங்கள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது, தந்தையே, அவர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகிறேன். எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும். நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். இவ்வாறு நான் அவர்களுள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும் நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல் அவர்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலகு அறிந்து கொள்ளும். தந்தையே, உலகம் தோன்றும் முன்னே நீர் என் மீது அன்பு கொண்டு எனக்கு மாட்சி அளித்தீர். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் என் மாட்சியை காணுமாறு அவர்களும் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டும் என விரும்புகிறேன். நீதியுள்ள தந்தையே, உலகு உம்மை அறியவில்லை, ஆனால் நான் உம்மை அறிந்துள்ளேன். நீரே என்னை அனுப்பினீர் என அவர்களும் அறிந்து கொண்டார்கள். நான் அவர்களோடு இணைந்திருக்கவும் நீர் என் மீது கொண்டிருந்த அன்பு அவர்கள் மீது இருக்கவும் உம்மை பற்றி அவர்களுக்கு அறிவித்தேன், இன்னும் அறிவிப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அற்புத குழந்தை இயேசுவின் அன்பு பக்தர்களே, இந்த மாலை நேரத்திலே பல்வேறு விதமான விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் குழந்தை இயேசுவினுடைய ஆலயத்தில் ஒன்று கூடி இந்த திருப்பலியில் பங்கெடுப்பதற்காக வந்திருக்கிறீர்கள். பயம் கலந்த ஒரு உணர்வோடு ஆலயத்திற்கு வந்திருக்கிறீர்கள். காரணம், கொரோனா அப்படிங்கிற அந்த தொற்று நோயினுடைய பயத்தினால் முகக்கவசங்களை அணிந்து கொண்டு சமூக இடைவெளியை விட்டு நாம் ஆலயத்தில் ஒன்றாக அமர்ந்திருக்கின்றோம். நம்முடைய விசுவாசம் கண்டிப்பாக, நம்முடைய நம்பிக்கை கண்டிப்பாக நம்மை இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் பேருக்கத்தையும் குழந்தை இயேசுவினுடைய ஆசீர்வாதத்தையும் நமக்கு பெற்று தரும் என்ற நம்பிக்கையில் நீங்கள் இந்த தியாக பலியில் பங்கெடுப்பதற்காக வந்திருக்கின்றீர்கள். இன்னும் சிறப்பாக இந்த நவநாள் திருப்பலியானது அற்புத குழந்தை இயேசுவை மகிமைப்படுத்த புனிதர்களின் வழியில் கிறிஸ்துவ வாழ்வு என்ற தலைப்பை மையமாக வைத்து சிந்திக்க வந்திருக்கின்றோம். இந்த கிறிஸ்துவ வாழ்வு என்பது என்ன? கிறிஸ்துவ வாழ்வு என்பது என்ன? யாரெல்லாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்களோ, கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை பின்பற்றுகிறார்களோ, கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை கேட்பதோடு அல்லாமல் அதை வாழ்வாக்கி கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் எல்லோருமே கிறிஸ்துவ வாழ்வை நெறியின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிறப்பாக இந்த புனிதர்களின் வழியாக கிறிஸ்துவ வாழ்வு என்ற முறையில் நாம் சிந்திக்க வந்திருக்கின்றோம். இந்த புனிதர்கள் யார்?
இந்த புனிதர்கள் யார்? சாதாரண மனிதர்கள்தான். பிறக்கும் போதே இவர்கள் புனிதர்களாக பிறக்கவில்லை. உங்களைப் போலும் என்னைப் போலும் சாதாரண ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் பிறந்தவர்கள். அப்படி இருக்கையில் எப்படி இவர்கள் புனிதர்கள் நிலைக்கு அல்லது புனிதை அப்படிங்கிற நிலைக்கு அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள்? என்ன காரணம்? அன்பார்ந்தவர்களே, நம்மை போல ஜென்ம பாவத்தோடு பிறந்து அன்னை மரியாளை மட்டும் தவிர்த்து மற்ற எல்லோருமே ஜென்ம பாவத்தோடு பிறந்து உலக இயல்பில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்களை இயேசு அழைத்து தன் திட்டத்திற்காக தேர்ந்து கொண்டதும் அவர்கள் அனைத்தையும் துறந்து இயேசுவுக்காக வாழ்ந்து இயேசுவை அறிவித்து இயேசுவுக்கு தன் இன்னுயிரை கொடுத்து அவருக்கு சாட்சியமானார்கள். இயேசுவினுடைய அழைப்பிற்கு தங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்து இறைமகன் இயேசுவினுடைய வார்த்தையின்படி அவரை பின்பற்றியதன் காரணமாகவும் அவர்கள் புனிதர்களாக மாறினார்கள். தொடக்கத்தில் எல்லோருக்குமே அழைப்பு கொடுக்கப்பட்டது. இறைமகன் இயேசு கிறிஸ்து தான் ஜெபித்த பிறகு மலை உச்சிக்கு சென்று தனிமையான முறையிலே ஜெபித்த பிறகு மீண்டுமாக அவர் வந்து தன்னுடைய இந்த நற்செய்தி பணியை செம்மையாக செய்ய வேண்டும், கடவுளுடைய வார்த்தையை அவர் அறிவிக்க வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய பணியை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக மனிதர்களுடைய உதவியை நாடுகின்றார். சீடர்களை தேர்ந்தெடுக்கின்றார். 12 சீடர்களை தேர்ந்தெடுக்கின்றார். இப்படியாக அழைக்கப்பட்ட இந்த சீடர்கள் இறுதி வரை இயேசுவோடு நிலைத்து நின்றார்களா? இடையில என்ன செஞ்சிட்டாங்க? ஆண்டவர் இயேசுவை பிடிச்சிட்டாங்க. கொலைகளத்துக்கு அவரை அழைத்து சென்றார்கள். அந்த பாரமான சிலுவையை அவர் மீது சுமத்தி கல்வாரி மலைக்கு அழைத்து செல்கிறார்கள். இயேசுவை பின்தொடர்ந்த சீடர்கள் பார்க்கிறார்கள். சிதறடிக்கப்பட்ட மந்தைகளாக அவர்கள் ஓடுகிறார்கள். சிதறடிக்கப்பட்ட மந்தைகளாக இயேசுவை விட்டுவிட்டு ஓடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த சீடர்கள் இருந்தார்கள். இருந்த போதிலும் அன்னை மரியாள் தன்னுடைய மகனோடு உடன் செல்லுகின்றாள். இந்த உலகத்தில் இறைமகன் இயேசு கிறிஸ்துவை தந்தது முதல் அந்த கல்வாரி மலையில் தன்னுடைய இன்னொரு இறைமகன் இயேசு கிறிஸ்து தருவது வரை அன்னை மரியாள் உடன் பயணிக்கின்றார் இயேசுவோடு. எதற்காக இந்த சீடர்கள் முதலில் ஆம் என்று சொல்லி தன்னையே முழுமையாக இயேசுடைய வார்த்தைக்காக ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து மீண்டுமாக அவர்கள் சிதறடிக்கப்பட்ட மந்தைகளாக ஓடிவிடுகிறார்கள்? காரணம் என்ன? நாம் எதை தொடங்கினாலும், எந்த ஒரு செயலை நாம் செய்தாலும், எந்த ஒரு வேலையை நாம் செய்வதற்கு முன்பாகவும் மிகவும் ஆர்வத்தோடும் மகிழ்ச்சியோடும் தொடங்குவோம். ஆனால் சிறிது காலம் நெருங்க 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 நம்முடைய விசுவாசம் குறைந்து போகக்கூடிய சூழ்நிலையில் நாம் தள்ளப்படுகின்றோம். காரணம், இந்த உலக நாட்டங்களை நாம் பார்க்கின்றோம். இந்த உலக ஆசைகளுக்கு நம்முடைய மனதை நாம் கொடுத்து விடுகின்றோம். அதனால் நம்முடைய அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை முன்பு இருந்தது போல பின்பு இருப்பது கிடையாது. இதே போன்றுதான் இயேசுவின் சீடர்கள் அழைக்கப்பட்டார்கள், மாறினார்கள். அன்பார்ந்தவர்களே, எது எப்படியாக இருந்தாலும் புனிதர்கள் என்பவர்கள் யார்? நமக்காக, மக்களுக்காக, உங்களுக்காகவும் எனக்காகவும் இறைவனிடத்தில் பரிந்து பேசக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். பரிந்து பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதனால்தான் தாயாம் திருச்சபை இந்த புனிதர்களுக்கு என்று சிறப்பான ஒரு வணக்கத்தை கொடுக்க சொல்கிறது. அவர்களுக்கு ஆலயங்களை கட்டி எழுப்ப சொல்லுகிறது. அவர்களின் மூலமாக நாம் இறைவனிடத்திலே நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களையும் நமக்கு தேவையான செல்வங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் நமக்கு ஒரு பாலமாக இருக்கிறார்கள். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த புனிதர்களுடைய வாழ்வை நாம் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து பார்க்க வேண்டும். தொடக்கத்தில் எல்லாமே நல்ல மகிழ்ச்சியாக தான் போகும். ஆனால் பாதிக்கட்ட வாழ்க்கையில் நம்முடைய வாழ்வு கடல் அலை போல இங்கும் அங்குமாக அலைந்து கொண்டு தான் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் எப்படி இந்த புனிதர்கள் ஆழ்ந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தன்னுடைய இன்னுயிரை கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி வேத சாட்சிகளாக மாறி இறைவனுக்கு உகந்த கருவியாக இருந்ததன் காரணமாக புனிதர்கள் என்ற நிலைக்கு அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள். கிறிஸ்துவை பின்பற்றினார்கள்.
கிறிஸ்துவை முழுமையாக பின்பற்றதன் காரணமாக அந்த கிறிஸ்துவ வாழ்வை வாழ்வதற்கு அவர்கள் நம் எல்லோருக்கும் முன்னுதாரணமாக இருந்தவர்கள் தான் இந்த புனிதர்கள், இந்த புனிதைகள். ஆகவே அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றது? நம்முடைய அர்ப்பணிப்பு எப்படி இருக்கின்றது? அப்போஸ்தலர்கள் மட்டும்தான் அழைக்கப்பட்டார்களா? இன்று நீங்களும் நானும் சிறப்பான விதத்திலே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எப்படி அழைக்கப்பட்டிருக்கின்றோம்? பெற்றோர்களாக இருக்கக்கூடியவங்க நல்ல ஒரு பெற்றோர்களான ஒரு அழைப்பு இறைவனிடத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. கணவன் அப்படிங்கிற ஒரு அழைப்பு, மனைவி அப்படிங்கிற ஒரு அழைப்பு, குருவானவர் அப்படிங்கிற ஒரு அழைப்பு, அருட்சகோதரி அப்படிங்கிற ஒரு அழைப்பு, மருத்துவர் அப்படிங்கிற ஒரு அழைப்பு, ஆசிரியர் என்ற ஒரு அழைப்பு. இப்படி ஒவ்வொருவருக்கும் இறைவன் ஒரு அழைப்பை கொடுத்திருக்கின்றார். அப்படியாக கொடுக்கப்பட்ட அந்த அழைப்பை நாம் எந்த அளவிற்கு ஏற்றுக்கொண்டு உணர்ந்து கொண்டு அந்த அழைப்புக்கு ஏற்றவாறு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த முன்னுரையில் அழகாக வாசிக்கப்பட்டது. அதாவது பிரான்சிஸ் சவேரியாரை பற்றி அழகாக வாசித்தாங்க. அவருடைய மனது எந்த அளவிற்கு மாற்றப்பட்டது அப்படிங்கிறது. பிரான்சிஸ் சவேரியார் எளிமையான குடும்பத்தில் பிறந்தவர் அல்ல. எப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்தவர்? வளம் நிறைந்த குடும்பத்தில் பிறந்தவர், மாட மாளிகையில் பிறந்தவர். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் எந்த அளவிற்கு இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு தன்னை முழுமையாக இறைவனுக்காக ஒப்பு கொடுத்து, அந்த கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளுக்காக தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து, கிறிஸ்துவ வாழ்வு என்றால் இப்படிதான் இருக்க வேண்டும், இப்படிதான் ஒரு மனிதனோ ஒரு மனுஷியை வாழ வேண்டும் என்பதற்காக தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தவர் பிரான்சிஸ் சவேரியார். ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பாரெனில் அவருக்கு வரும் பயன் என்ன? இந்த வார்த்தைகள் பிரான்சிஸ் சவேரியார் உள்ளத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம், ஒரு திருப்பம் ஏற்படுவதற்கு நாம் அதிக நாட்கள் காலம் தாமதிக்க தேவையில்லை. ஏதோ ஒரு சூழ்நிலை நம்மை முற்றிலுமாக மாற்றிவிடும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, அடுத்தபடியாக புனிதர்களை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது அன்னை தெரசாவை பற்றி ஒரு சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். அன்னை தெரசாள் சாதாரண ஒரு பெண்மணியாக உங்களைப் போலும் என்னை போலும் இந்த மண்ணகத்தில் பிறந்தவள். சிறு சிறு உதவிகளை செய்வதன் மூலமாக அந்த புனிதை அப்படிங்கிற நிலைக்கு உயர்த்தப்பட்டாள். ரோட்டு ஓரத்தில் இருக்கக்கூடிய, தெருக்களில் இருக்கக்கூடிய இந்த குழந்தைகளை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுக்கின்றார். கைவிடப்பட்ட குழந்தைகள், அனாதைகள் என்று அவர்கள் எல்லாம் ஆதரிக்கின்றாள். முதியவர்கள், நோயினால் அவதிப்படக்கூடியவர்கள், தொழுநோயினால் அவதிப்படக்கூடியவர்கள், யாரெல்லாம் இப்படிப்பட்ட நிலையில் கைவிடப்பட்டு அனாதையாக இருந்தார்களோ அவர்களுக்கு தன்னுடைய உதவும் கரத்தை நீட்டினாள் அன்னை தெரசா. சிறு சிறு காரியங்களில் அவள் ஈடுபட்டு இன்று உலகம் போற்றும் ஒரு புனிதையாக மாறியிருக்கின்றாள். வந்தவர்களே, அன்னை தெரசால் எந்த அளவிற்கு இந்த அளவிற்கு வல்ல காரியங்களை செய்திருக்கின்றார் என்றால், பல்வேறு விதமான அசாதாரண காரணங்கள் அல்ல, நல்ல நல்ல காரியங்களை செய்தார் என்று அதை பற்றி திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பர் சொல்லுவார். என்ன சொல்வார் அப்படின்னாக்கா, அன்னை மாதிரி தெரசா இந்த அளவிற்கு வல்ல செயலை செய்தாள் என்றால் அவளுக்கு ஏதுவாக இருந்தது, அவளுக்கு அந்த வல்லமையை தந்தது என்ன என்று சிந்திக்கின்ற பொழுது அன்னை தெரசா இயேசுவின் திருரத்தை ஒப்பு கொடுத்து செபித்தாள். இறை வார்த்தைக்காக தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து செபித்தாள். இறை வார்த்தையை கேட்பதோடு அல்லாமல் சிந்தித்து தியானித்தாள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவள் புனிதையாக உயர்த்தப்பட்டிருக்கின்றாள். ஆகவே வாழ்ந்தவர்களே, இந்த புனிதைகளை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? நாமும் தொடக்கத்தில் ஒரு சிறிய அளவில் தான் தொடங்க வேண்டும். அது எதுவாக இருந்தாலும், அது எந்த ஒரு பணியாக இருந்தாலும், எந்த ஒரு வேலையாக இருந்தாலும், தொடங்குகின்ற பொழுது அது ஒரு சிறிய அளவில் தான் தொடங்கும். ஆனால் அதில் நாம் முழு ஈடுபாடோடு, முழு அர்ப்பணத்தோடு நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து அதை செய்கின்ற பொழுது அது நம்மை ஒரு நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் இந்த புனிதர்கள் உயர்த்தப்பட்டார்கள். புனிதர்களில் நாம் ஜெபிக்கின்ற பொழுது நமக்காக இறைவனிடத்திலே பரிந்து பேசுகிறார்கள். அந்த அளவிற்கு ஒரு மகத்துவமான ஒரு கொடையை இறைவன் கொடுத்திருக்கின்றார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கை
சற்று சிந்திப்போம். பவுலடியார் சொல்கிற மாதிரி, வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்துவே. கிறிஸ்துவின் பொருட்டு அனைத்தையும் நான் குப்பை என கருதுகிறேன் என்று உருக்கமாக ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய உள்ளத்தில் உள்வாங்கியவராக பவுலடியார் சொல்கின்றார். அவரைப் போல நாமும் பகிரங்கமாக வாழ்வது நானல், என்னில் வாழ்வது கிறிஸ்துவே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய இந்த கிறிஸ்துவ வாழ்வு இருக்கின்றதா? நம்மையே நாம் பிறருக்காக அர்ப்பணிக்கக்கூடிய, நம்மையே நாம் பிறருக்காக ஒப்பு கொடுக்கக்கூடிய அந்த நல்ல மனப்பான்மை, நல்ல மனப்பக்குவம் நம்மிடத்தில் இருக்கின்றதா? சிந்தித்து பார்ப்போம். ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஒருவருக்காக ஜெபிப்போம். இந்த ஆலயத்தில் குடியிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக ஜெபிப்போம். ஜெபத்தில் கூட நாம் சுயநலமாக இருக்கக்கூடாது. நான் மட்டும் நல்லா இருக்கணும், என் மனைவி நல்லா இருக்கணும், என்னுடைய கணவர் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். இல்லை, ஒவ்வொருவருக்காக ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். ஒவ்வொருக்காக ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். ஆண்டவருடைய பேரிரக்கத்தை நாம் பெற முடியும் என்ற நம்பிக்கையில் நாம் வாழ முற்பட வேண்டும். ஆகவே அன்பார்ந்தவர்களே, அற்புத குழந்தை இயேசுவினுடைய அன்பு பக்தர்களே, அற்புத குழந்தை இயேசுவினுடைய நாம் மேன்மைப்படுத்த இந்த புனிதர்களுடைய வழியில் புது கிறிஸ்துவ வாழ்வை ஏற்படுத்த நம்மையே நாம் இந்த திருப்பலியில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அற்புத குழந்தை இயேசுவுடைய ஆசீர்வாதம் பேரிரக்கம் என்றும் நம்முடைய உள்ளங்களில் குடிகொள்ளும் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து இந்த தியாக பலியில் பயணிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவன் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த நம்பிக்கையை முன்னிட்டு நம்முடைய விண்ணப்பங்களை அவரிடத்திலே எடுத்துரைப்போம். அன்பே உருவான இறைவா, திரு அவையை இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் வழிநடத்தி வரும் திருத்தந்தை, கர்தினால்மார்கள், ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து உமது மீட்பின் பாதையில் தங்கள் மக்களை வழிநடத்தி செல்ல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நன்மையே உருவான இறைவா, எங்கள் நாட்டில் நிலவி வரும் வேலையின்மை, வறுமை, பொருளாதார வீழ்ச்சி, ஜாதி கொடுமை போன்ற நிலையை மாற்றி மக்கள் அனைவரும் நிறைவாழ்வை நோக்கி பயணிக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே எம் இறைவா, இன்று 2வது வார நவநாளை சிறப்பிக்கின்ற குடும்பங்களை நிறை அருளால் நிரப்பிடவும், உடல் உள்ள சுகங்களை கொடுத்திடவும், நினைத்த காரியங்கள் நிறைவேறவும், குடும்பங்களில் சமாதானம் நிலவிடவும், பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் அமைந்திடவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமே உருவான இறைவா, எங்கள் பங்கை உம் பாதம் வைக்கிறோம். எங்கள் திருத்தலம் வளர்ச்சியடைய வேண்டுமென்றும் பங்கு மக்களையும் பக்தர்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், கொடிய தொற்று நோயிலிருந்து ஒவ்வொரு மக்களையும் காத்திடவும், திருப்பலி நிறைவேற்றும் தந்தையின் பணிவாழ்வு சிறந்திடவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாக இறைவனிடம் மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்மை இறைஞ்சு மன்றாடும் திரு அவையின் மன்றாட்டுக்கள் உம் திருமுன் உகந்தனவாகுக. எங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை முன்னிட்டு எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். உங்கள் பாதம் வருகிறேன்.
கலந்து கனிவோடு பணிந்து இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய மான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் மது கையின்றி பலி ஏற்றுக்கொள்வாராக. கனிவுமிக்க இறைவா, இக்காணிக்கைகள் மீது உமது ஆசையை பொழிந்தருளும். புனித ஜோசபாத் ரத்தம் சிந்தி அறிக்கையிட்ட நம்பிக்கையில் எங்களையும் உறுதிப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ள தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்களது மீட்பின் மறு நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றேன். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஓசானா தாவீதின் புதல்வா, ஓசானா ஓசானா ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மேற்பலிக்கும் கிண்ணத்தை மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்தில் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வினாஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாயும், தீமையிலிருந்து எங்களை
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் நல்ல உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலகமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மாணவரருக்கும் இருந்தது, மனவாசல் தேடி இறந்தது. மாணவரருக்கும் இருந்தது, மனவாசல் தேடி இறந்தது. மனிதமும் புனிதமும் இணைந்தது, இறை கருணையும் அருளும் கலந்தது. மனிதமும் புனிதமும் இணைந்தது, இறை கருணையும் அருளும் கலந்தது. அல்ல அல்ல குறையாது அன்பிது, மெல்ல மெல்ல எண்ணில் உயிரானது. அல்ல அல்ல குறையாது அன்பிது, மெல்ல மெல்ல எண்ணில் உயிரானது. மாணவர் அருந்தும் இருந்தது, மனவாசல் தேடி இறந்தது. குருதியிலே இறை உடலே இதயங்களே
தெய்வீக மழையோ, நெஞ்சுக்குள்ளே வந்தாலும் கருணையோ, தஞ்சம் வந்த தெய்வீக மழையோ, வானவர் அருகும் பெருந்தேது மனவாசல் தேடி இறங்குது, வானவர் அருகும் பெருந்தேது மனவாசல் தேடி இறங்குது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, அற்புத குழந்தை இயேசுனுடைய பக்தர்களை, ஒவ்வொரு வாரமும் நம்முடைய திருத்தலத்தினுடைய வியாழக்கிழமை திருப்பலி நவநாள் ஆராதனை சிறப்பாக 9 வார அற்புத குழந்தை இயேசுவை மகிமைப்படுத்த இதோ இந்த 9 வார சிறப்பு நவநாளை மேற்கொண்டிருக்கிறோம். அதனுடைய 2வது வாரம் இன்று. நம்முடைய திருப்பலிகள் நம்முடைய யூடியூப் சேனலிலே அப்லோட் செய்யப்பட்டிருக்கின்றது. அதிலும் நீங்கள் பங்கெடுக்கலாம். ஃபேஸ்புக்கிலும் நேரலையாக ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அதிலும் சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் நேரடியாக இந்த திருப்பலி ஆராதனைகளை காணலாம். அரசு ஆணைக்கிணங்கவும் ஆயருடைய பரிந்துரையின் பெயரிலும் 65 வயதிற்கு மேற்பட்டவர்களும் 10 வயதிற்கு உட்பட்டவர்களும் சளி, காய்ச்சல், உடல் அசைவு நோயாளர்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் திருத்தலத்திற்கு திருவழிபாட்டு நிகழ்வுகளிலே பங்கேற்க தடை செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல இன்றைய காலத்திலே அருகாமையில் இருக்கின்றவர்களுக்கே கொரோனா வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய திருத்தலத்தை சிறப்பான விதத்திலே நாமும் ஆண்டவரை மகிமைப்படுத்த அனைத்து வித மக்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே வயது முதிர்ந்தவர்கள் தயவு செய்து இதனை புரிந்து கொள்ளுங்கள். குழந்தைகளுக்காகவும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் எப்படி வருகிறது என்று தெரியவில்லை. கொரோனா நோயினால் நிறைய பேர் இறப்பதில்லை. ஆனால் அந்த கொரோனா நோய் போன பிற்பாடு அது விளைவாக இறந்து கொண்டிருக்கின்றார்கள். நிறைய இடத்துல நம்ம சொல்கிறோம் கொரோனாலாம் குணமாயிருச்சு, ஆனால் திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு திடீர்னு அப்படின்னு தான் சொல்லுகிறார்கள். காரணம் அந்த கொரோனா பாதிப்பு தான். ஆகவே தயவு செய்து கேர்ஃபுல்லாக நாம் இருக்க வேண்டும். சமூக இடைவெளி நமக்கு தேவை. முகக்கவசம் அதே போல் சானிடைசர் பயன்படுத்துவதும், வெளியே சென்று வீட்டிற்கு வந்தால் உடனடியாக முழுமையாக சோப்பு போட்டு குளியுங்கள். கையை மட்டும் கழுவுனா பத்தாது. அதே போல் வெளியே சென்று வருகிற பொழுது அணிந்திருக்கிற ஆடைகளை உடனடியாக துவையுங்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் நம் பகுதிகளிலே இப்பொழுது பரவிக்கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் நம்முடைய திருவிழா நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் அற்புத குழந்தை இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிற நாள், மகிமைக்குரிய நாளாக நாம் கொண்டாட வேண்டுமானால் அதனை நீங்கள் கண்ணின் கருவிழி போல உங்கள் உடல்களை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய திருவிழா ஒவ்வொரு வாரமும் நவநாளை சிறப்பித்து கொண்டிருக்கிறோம். நவநாளில் கடந்த வருடங்களிலே நீங்கள் வேண்டுதல் பொங்கல் வேண்டுதலுக்காக நீங்கள் பிறருக்கு உணவு பலவற்றை கொடுத்தீர்கள். காணிக்கையாக காணிக்கை பவனியிலே கொடுத்தீர்கள். இந்த வருடம் அது தடை செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே அதை உணர்ந்து செயல்படுங்கள். அதற்குரிய செலவுகளை நீங்கள் தாராள உள்ளத்தோடு காணிக்கையாக ஆண்டவர் பாதத்திலே ஒப்பு கொடுத்து கொடுக்கலாம் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவிழாவிற்காக தேவையான தொகைகளையும் நீங்கள் தாராள நன்கொடையாக கொடுத்து உதவும்படியாகவும் அற்புத குழந்தை இயேசுவின் பீடம் அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறோம்.
அதற்குரிய தொகையும் நீங்கள் தாராள உள்ளத்தோடு தரலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நம்முடைய அழைப்புக்கேற்று வருகை தந்திருக்கின்றார். காலையும் மாலையும் இந்த 2 நேரமும் திருப்பலியும் மறையுறையும் நவநாளும் நற்கொடை ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தையும் நமக்கு கொடுத்திருக்கின்றார், பெற்று கொடுத்திருக்கின்றார். ஆகவே அருட்தந்தை அவர்களுக்கு உங்களது சார்பாகவும் எனது சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. அருட்தந்தை அவர்கள் எம்எம்ஐ சபையை சார்ந்தவர்கள் நமது மறை மாவட்டத்தில் நமது வட்டாரத்தில் இருக்கின்ற ஆசிர்புரம் புனித ஆசிர்வாத ஆலயத்தின் பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். ஆகவே அவர்களுக்கு சிறப்பான விதத்திலே ஜெபியுங்கள், அவருடைய பணி சிறக்கவும் நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். அவரும் நமக்காக எப்பொழுதும் ஜெபிக்கின்றவராக இருக்கின்றார். என்னுடைய நண்பராக இந்த கடந்த 2 ஆண்டுகளாக பல விதத்திலே எங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருக்கின்றோம். அருட்தந்தை சிறப்பான விதத்திலே முன்னோட்டம் உடையவராக சிறப்பான விதத்திலே இருக்கின்றார். எதை செய்தாலும் மக்களுக்கு நலனுக்காக, மக்களுடைய எதிர்கால நலனுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதில் ஆர்வம் உடையவராக இருக்கின்றார். ஆகவே அருட்தந்தைக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவருடைய இறுதி ஆசிரை பெற்று நவநாளுக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகவிருந்து எங்களுக்கு துணிவும் அமைதியும் நிறைந்த உலப்பாங்கை அளிப்பதாக நாங்கள் புனித ஜோசபாத்தின் எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று எங்கள் வாழ்வை திரு அவையின் மாண்புக்காகவும் ஒற்றுமைக்காகவும் மனம் உவந்து கையளிக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். நம் விண்ணக தந்தையின் அன்பும் குழந்தை இயேசுவின் அருளும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. நம்மை படைத்து பராமரிக்கும் வானக தந்தை தம் ஒரே மகன் குழந்தை இயேசுவை நாம் மீட்பும் புது வாழ்வும் பெற அனுப்பியுள்ளார். அவரது அருளை தேடி மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, நீர் எங்களுக்கு தந்த மாபெரும் கொடையான உம் திருமகன் அற்புத இயேசுவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவரை போல நாங்களும் உம் மீது ஆழ்ந்த அன்பும்
நம்பிக்கை விசுவாசம் கொண்டு உமது சித்தத்தை ஏற்று உமோடு நெருங்கி வாழும் வரத்தை எங்களுக்கு தந்தருவீராக. ஜாதி மதம் இனம் மொழி போன்ற எந்த வேதங்களும் பாராமல் அனைவருக்கும் நன்மைகளை வாரி வழங்குபவர் நம் குழந்தை இயேசு. அவரது வல்லமையும் அருளும் நிறைந்துள்ள இந்த திருத்தலத்திற்கு வந்துள்ள நாம் அனைவரும் அவரை நோக்கி உருக்கமாக மன்றாடுவோம். எங்கள் அருமை குழந்தை இயேசுவே, இறை தந்தையை அப்பா என்று அழைக்கும் உரிமையை கொடுத்து அவரது பாசத்துக்குரியவர்களாக எங்களை மாற்றியதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அடியோரை ஆசீர்வதிக்க என்றும் காத்திருக்கும் எங்கள் தெய்வமே, நீரே எங்கள் மீட்பர் ஆண்டவர். உம்மை நாங்கள் விசுவசிக்கின்றோம். உமது அருள்துணையின்றி எங்களால் ஆவது ஒன்றுமில்லை. நீர் எவ்வாறு பரமதந்தையை கீழ்ப்படுகிறீரோ அதே போல நாங்களும் வாழ வரவருளும். உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன் என்று சொல்லி இறைமகன் இயேசு நமக்கு என்றும் துணையாளராக பரிசுத்த ஆவியை வழங்கினார். அவரே நமது வழித்துணை, அவரே நம்மை அர்ச்சிப்பவர். எனவே அவரது அருளை கேட்டு மன்றாடுவோம். நல்லெண்ணங்களை எங்களில் தூண்டி எழுப்பி பாவங்களை விடாமல் காத்து நல்லவர்களாக வாழ துணை செய்யும் தூய ஆவியே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் செய்வதறியாது திகைக்கின்ற வேளையில் எங்களுக்கு ஞானத்தையும் தெளிவையும் தந்து இறை சித்தத்தை அறிந்து ஏற்று வாழ உமது அருளை தந்தருளும். அற்புத குழந்தை இயேசுவின் பெயரால் இங்கு குழுமியிருக்கும் அனைவரின் உள்ளங்களையும் உமது வரங்களால் நிரப்பியருளும். மனிதரை பாவத்திலிருந்து மீட்பதற்காக தம்மையே தாழ்த்தி மனிதனாக பிறந்த அற்புத குழந்தை இயேசு தெய்வத்தின் மனிதத்தையும் மனிதனின் தெய்வீகத்தையும் தம்மிலே வெளிப்படுத்தினார். அவரை தெய்வமாய் மீட்பராய் ஏற்றுக்கொண்ட நாம் நமது தேவைகளுக்காக மன்றாடுவோம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பியருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உம் இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் வரத்தை அளித்தருளுமாறு உம்மை இறைஞ்சுகின்றோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்ப துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது பெயரால் எங்களை மன்றாட்ட ஏற்றருளும். அதனாலும் உமது ஆற்றலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியோடும் உம்மை என்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமென்.
நிலையான புகழுக்குரிய தூய இறைவர் கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆத்மநாதன் இயேசுவை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆத்மநாதன் இயேசுவை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா கீதம் பாடுவோம். அல்லேலூயா கீதம் பாடி ஆராதிக்கின்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா கீதம் பாடுவோம். அல்லேலூயா கீதம் பாடி ஆராதிக்கின்றோம். இன்று நாங்கள் விசுவாசத்தால் ஆராதிக்கின்றோம். அன்றும் முகம் கண்டு ஆராதிக்கின்றோம். இன்று நாங்கள் விசுவாசத்தால் ஆராதிக்கின்றோம். அன்றும் முகம் கண்டு ஆராதிக்கின்றோம். வானதூதர் ஆராதிக்கும் பரிசுத்தரை, சந்தோஷத்தால் சொந்த மக்கள் ஆராதிக்கின்றோம். வானதூதர் ஆராதிக்கும் பரிசுத்தரை, சந்தோஷத்தால் சொந்த மக்கள் ஆராதிக்கின்றோம். நோய்கள் மாறும், பேய்கள் ஓடும் ஆராதனையா, மண்ணுடையும் மக்களுடையும் ஆராதனையா. நோய்கள் மாறும், பேய்கள் ஓடும் ஆராதனையா, மண்ணுடையும் தீப்பற்றியும் ஆராதனையா. முட்டுகளிலும் கட்டுகளுடையும் ஆராதனையா, கோட்டைகளுடையும் வாதைகளோடும் ஆராதனையா. கந்தங்களுடையும் ஆராதனையா, கோட்டைகளுடையும் வாதைகளோடும் ஆராதனையா. அப்போஸ்தலர்கள் நள்ளிரவில் ஆராதித்தனர். சங்கிலி அறுத்து கட்டுகள் உடைந்து விடுதலையானாரே. அப்போஸ்தலர்கள் நள்ளிரவில் ஆராதித்தனர். சங்கிலி அறுத்து கட்டுகள் உடைந்து விடுதலையானாரே. ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆத்மநாதன் இயேசுவை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆத்மநாதன் இயேசுவை ஆராதிக்கின்றோம். என் இயேசுவில் பிரியமானவர்களே, நன்றி செலுத்துவோம் நம் நற்கருணை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு. நம் எல்லோரும் கரங்களை உயர்த்தி நன்றி இயேசுவே என்று சொல்லுவோம். நன்றி இயேசுவே,
உம்முடைய ஆசீர்வாதங்களை எங்களுடைய குடும்பங்களில் நீர் பொழிந்து வருமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். நல்ல ஒரு குடும்பத்தை தந்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். நல்ல ஒரு பெற்றோர்களை தந்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இயேசுவே, நல்ல பிள்ளைகளை கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். எந்த நேரமாக இருந்தாலும் உம்முடைய ஆசீர்வாதம் எங்களோடு இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் இதோ உம்மை நோக்கி வந்திருக்கின்றோம். நன்றி இயேசுவே. நீங்கள் திக்கற்றவர்களாக விட்டுவிடக்கூடாது என்பதற்காக, நாங்கள் திக்கற்றவர்களாக விட்டுவிடக்கூடாது என்பதற்காக, கைவிட்டுவிடக்கூடாது என்பதற்காக இந்த நற்கருணையிலே எங்களுக்காக வீற்றிருக்கின்றீர். நன்றி இயேசுவே. ஒருபோதும் எங்களை நீர் கைவிடாமல் எங்களோடு உடனிருந்து அநேக விதமான ஆசீர்வாதங்கள் கிருபையும் எங்களுக்கு கொடுத்து வருகின்றீர். நன்றி இயேசுவே. இதோ என் பிள்ளைகள் என்னை நோக்கி வருவார்கள், தீய வழியை விட்டுவிட்டு, தவறான பாதைகளை விட்டுவிட்டு என் முன்பாக அவர்கள் வருவார்கள் என்று சொல்லி இந்த நற்கருணை பேழையிலே இருகரங்களையும் விரித்தவாறு எங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறீரே. நன்றி இயேசுவே. நல்ல உடன் பிறப்புகளை கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அன்பு இயேசுவே, விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒன்றும் ஒருபோதும் அழியா என்று சொல்லி எங்களோடு உடன் பயணிக்கின்றீரே. நன்றி இயேசுவே. நானே வானினின்று இறங்கி வந்த உணவு என்று சொல்லி உம்மையே எங்களுக்கு முழுமையாக இந்த அப்பத்தை கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய சுயநலங்களை விடுத்து இதோ உமக்காக நாங்கள் இந்த பொன்னான நேரத்தை செலவழிப்பதற்கான நல்ல உள்ளத்தை தாரும். இயேசுவே, இந்த உலகை விட்டு சென்றாலும் கூட என்னுடைய பிரசனம் உங்கள் மத்தியில் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த நற்கருணையில் உமையே நீர் முழுமையாக தாரை வார்த்தை கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, நன்றி நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, இந்த குடும்பங்களை ஆசிர்வதியும், இந்த பிள்ளைகளை ஆசிர்வதித்தருளும். குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்க வேண்டாம் என்று மொழிந்த எங்கள் அன்பு இயேசுவே, இதோ இந்த பங்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். ஆசிர்வதித்தருளும். உம்முடைய ஞானத்தால் அவர்களை நிரப்பியருளும். தெய்வ பயத்தை அவர்களுக்கு நீர் ஊட்டியருளும். அவர்கள் விசுவாசத்தில் வேறொன்றை பிள்ளைகளாக மாறிட அவர்களை நீ ஆசிர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். நல்ல இயேசுவே, எங்களோடு உடனிரும், எங்களை பாதுகாத்து வாரும், எங்களை கைவிட்டு விடாமல் எங்களோடு நீ பயனுக்கு வண்ணமாக நாங்கள் உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமன்பு இயேசுவே, இந்த உன்னதமான இந்த நேரத்தை நாங்கள் உமக்காக ஒப்பு கொடுத்திருக்கின்றோம். இதே போன்று வருகிற நாட்களிலும் கூட இந்த உன்னதமான நேரத்தை நாங்கள் இப்பொழுது செலவழிப்பது போல நாங்கள் எப்பொழுது உமக்காக நேரத்தை ஒதுக்க வேண்டிய நல்ல மனப்பக்குவத்தை அளிக்கும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஆசிர்வதியும். நானே உலகின் ஒளி என்று சொல்லி எங்கள் எல்லோரையும் நீர் நடத்தி வருகின்றீர். இருளிலே எங்களை தள்ளிவிடாமல், நாங்கள் வழிமாறி சென்று விடாமல் எங்களை நேரிய பாதையில் நடத்தி செல்வதற்காக ஒளியாக உமையே நீர் அளித்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் அன்பு இயேசுவே. ஆம் அன்பார்ந்தவர்களே, பல நேரங்களில் தேவையற்ற நேரங்களுக்காக நம்மை நாம் ஒப்பு கொடுத்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட தருணங்களை நினைத்து பார்த்து நற்கருணை ஆண்டவர் இயேசுவிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். அவருக்காக நம்முடைய நேரத்தை செலவழிக்க நாம் தயாராக இருக்க வேண்டும். நீங்களும் நானும் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக பாவங்களை விடுத்து இறைவனோடு உடனிருக்க வேண்டும் என்பதற்காக நம்மையே ஆசிர்வதிக்கும் வண்ணமாய், இந்த பாவங்களை கழுவு வண்ணமாய் அந்த கல்வாரி மலையிலே தன்னுடைய குருதியை சிந்தி இதோ நமக்காக வீற்றிருக்கின்றார்.
ஆசிர்வதித்தருளும் எங்கள் அன்பு இயேசுவே. எங்கள் தீய நாட்டங்களை அழித்து, எங்களுடைய தீய சிந்தனைகளை அழித்து, எங்களுடைய உள்ளங்களில் நல் சிந்தனைகளை விதைக்க வேண்டுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். ஆசிர்வதியும். இன்னும் சிறப்பாக இந்த பங்கில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், இளைஞர்கள், இளம் பெண்கள் எல்லோரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். ஆசிர்வதித்தருளும். உம்முடைய உன்னதமான அன்பை அவர்கள் பெற்றுக்கொள்ள அவருடைய மனதை நீ தொட்டு குணப்படுத்தும். நல் மருத்துவராக இருந்து எங்களை வழிநடத்துபவரே, உம்முடைய குணமளிக்கும் கரங்களை எங்கள் மீது வைத்து பல்வேறு விதமான நோய்களினால் அவதிப்படுகின்றவர்களை ஆசிர்வதிக்கும்படியாய், குணம் அளிக்கும்படியாய் நாங்கள் இந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். ஆசிர்வதித்தருளும். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ நமக்காக வீற்றிருக்கின்றார். நம்ம எல்லோருடைய வாழ்வுக்காக வீற்றிருக்கின்றார். நம்முடைய முழு உள்ளத்தையும் அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய உள்ளத்தை அவர் ஆட்கொள்ளும்படியாய் நம்மை முழுமையாய் அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய உள்ளத்தை அவருடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்ப வேண்டும் என்பதற்காக நம்மை முழுமையாக அவரிடத்திலே அர்ப்பணிப்போம். ஆமன் பாந்தவர்களே, இறை சித்தத்திற்காக தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவருக்காக நாமும் நம்மையே முழுமையாக ஒப்பு கொடுப்பது மிகவும் சால சிறந்தது. தீய வழியில் நடந்தாலும் கூட, பாவங்கள் புரிந்தாலும் கூட நம்மை ஒருபோதும் கைவிட்டு விடாமல், துரத்தி விடாமல், நம் பாவங்களை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு அளித்து அவருடைய செல்ல பிள்ளையாக நம்மை ஏற்றுக்கொள்கின்றார். இந்த உன்னதமான அந்த தெய்வீகமான ஆசீர்வாதத்திற்காக நாம் நன்றி செலுத்துவோம். நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நாமும் இறைமகன் இயேசுவை போல மனம் உவந்து நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றோமா? உடைந்து போன அந்த உறவுகளை மீண்டும் கட்டி எழுப்புவதற்காக அந்த மன்னிப்பு என்ற வார்த்தையை நாம் நம்முடைய உள்ளத்தில் பயன்படுத்துகின்றோமா? ஆம் அன்பார்ந்தவர்களே, இறைமகன் இயேசு கிறிஸ்து ஒருவரை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். உன்னை அன்பு செய்வது போல் உன் அயலானையும் அன்பு செய் என்று சொன்னார். உண்மையாகவே அவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்களும் நானும் ஒருவரை அன்பு செய்து ஏற்றுக்கொள்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். மன்னிப்பு அளிக்கக்கூடிய நல்ல உள்ளத்திற்காக நற்கருணை ஆண்டவர் இயேசுவிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நீங்களும் நானும் நிறைவாக வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக, சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்திருக்கின்றார். அதே போன்று நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு இருக்கக்கூடியவர்கள், நம்முடைய உறவுகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு நாம் வாழ முற்படுகின்றோமா? அப்படிப்பட்ட தருணங்கள் நினைத்து இறைவனிடத்திலே, நற்கருணை ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பார்ந்தவர்களே, பவுலடியார் சொல்வது போல, வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்துவே என்று சொல்வது போல, நீங்களும் நானும் ஒவ்வொரு நொடியும் வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்துவே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நற்கருணை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய மனதில் ஏற்றுக்கொள்ள, வாசம் செய்து கொள்ள, நம்மையே நாம் ஒப்பு கொடுக்க, அர்ப்பணிக்க தயாராக இருக்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். எப்படிப்பட்ட இடர்களில் இருந்தாலும்
தொழுநோயாளர்களாக இருந்தாலும் பாவிகளாக இருந்தாலும் அனைவரையும் தன்னுடைய குணமளிக்கும் கரங்களால் தொட்டு குணப்படுத்தியவர் குணமளிக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பணிவிடை பெறுவதற்கல்ல, மாறாக பணிவிடை புரிவதற்கே வந்தேன் என்று சொல்லி தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நற்கருணை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்படிப்பட்ட நல்ல உள்ளத்தை நாமும் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டாமா? நாமும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவைப் போல எப்படி அவர் தன்னை முழுமையாக இறை சித்தத்திற்கு கையளித்தாரோ அதே போல இந்த கிறிஸ்துவ வாழ்வை நீங்களும் நானும் மேன்மைப்படுத்தி கொள்ள நம்மையே நாம் கிறிஸ்துவுக்காக ஒப்பு கொடுக்க வேண்டாமா? சிந்தித்து பார்ப்போம். அன்பார்ந்தவர்களே, இதோ இந்த நேரத்தில் நற்கருணை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன்பாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அவருடைய பிரசனம், அந்த தெய்வீக பிரசனம் இன்று போல் என்றும் நம்முடைய உள்ளத்தில் குடிகொள்ள வேண்டும் என்ற அந்த நல்ல கருத்துக்காக அமைதியோடு அவரை உற்று நோக்கிய வண்ணமாக நம்மையே முழுமையாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம்.
வானி நின்றவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. பக்தர்களே, குதூகலமாக கூடுங்களே, மங்கள முரசு முழங்குங்களே, மாமரி மகனை பாடுங்களே. வாழிய வாழிய வாழியவே, குழந்தை இயேசுவே வாழியவே. வாழிய வாழிய வாழியவே, குழந்தை இயேசுவே வாழியவே. திருத்தந்தையின் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் பங்கு தந்தையின் கருத்து நிறைவேறும்படியாகவும் பங்கு மக்களின் கருத்துக்களுக்காகவும் நமது ஆலயத்தை நோக்கி வந்து ஜெபித்து செல்கிற பக்தர்களின் கருத்துக்கள் நிறைவேறும்படியாக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயது என போற்ற பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பராக. ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.